எஸ் பிள்ளைகள் நாங்கள் இப்போ இன்னொரு பகுதி பார்க்கணும். என்னன்னு சொன்னால் நுண்ணங்கி எதிர்ப்புரதம் ஒரு தலையங்கம் முடிக்கு. நுண்ணங்கி எதிர்ப்புரதம், நுண்ணங்கி எதிர்ப்புரதம். நுண்ணங்கி எதிர்ப்புரதத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு வகை புரதமாகுன்னு தெரியும். இது ஒரு வகையான புரதமாகும். புரதமாகும். இது எங்க காணப்படுது என்று சொன்னால் காணப்படும் இடம் ரெண்டு இடத்துல காணப்படுது. ஒன்று குருதியிலையும் அடுத்தது திரவ விளையம் என்று சொல்லுவோம். திரவ விளையம் என்று சொல்றது அல்லது இளையப்பாயி என்று சொல்லுவோம் நாங்கள். ரைட், அதை இளையப்பாயி என்று சொல்லுவோம். இப்போ இளையப்பாயின்ற பிள்ளைகள் என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் இது களம்னு வைங்களேன். இது களம் ரைட், இது களமாகும். இப்போ இதுக்கு பக்கத்தால் எது போகுதுன்னு சொன்னால் குருதி போகுது. இப்படி குருதி, இது குருதி ஆகும். ரைட், இது குருதின்னு வைங்களேன். இது குருதி. அப்போ குருதி கலங்கள் இப்படி காணப்படும். இதுவுமே என்ன, இப்போ குருதி. இதான் நாங்கள் என்னன்னு சொல்கிறது, இளையப்பாயின்னு சொல்லுவோம். இளையப்பாயி. ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட்டா, இதில் ரெண்டு வகையான புரதம் இங்கே காணப்படுகிறது. ஒன்று நாங்கள் இன்டர்ஃபெரோன் சொல்லுவாங்க. இன்டர்ஃபெரோன் அல்லது தலையீட்டு புரதம் என்று சொல்கிறது. தலையீட்டு புரதம். ரெண்டாவது கம்ப்ளிமெண்டரி புரோட்டீன் என்று சொல்லுவாங்க, அல்லது நிரப்பு புரதம் என்று சொல்லுவோம். கம்ப்ளிமெண்ட் புரோட்டீன் அல்லது என்ன சொல்றது, நிரப்பு புரதம்னு சொல்லுவோம். நிரப்பு புரதம் ஆகும். நிரப்பு புரதம். ரைட், இவ்வளவுதான் அதில் உள்ள விஷயம். இந்த இன்டர்ஃபெரோன்டா என்னண்டா, இது நுண்ணங்கி, இது ஒரு வைரஸ். இது வைரஸ். இந்த வைரஸ், இந்த வைரஸ் இதை பாதிச்சுட்டு வைங்களேன். இதை பாதிச்சா இந்த களம் சுரக்கின்ற பதார்த்தம் தான் இன்டர்ஃபெரோன் சொல்லி. இப்போ இந்த களமிக்கு தானே இது ஒரு சில பதார்த்தங்களை வெளியிடும். இதுதான், இதுக்கு பேர் தான் இன்டர்ஃபெரோன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்ஃபெரோன். இது ரெண்டு வேலை செய்யும் இந்த இன்டர்ஃபெரோன். ரைட், முதலாவது தொழில் 1, 2 போட்டுக்கொள்ளும். ரைட், முதலாவது இந்த பாதிக்கப்பட்ட களமிக்கு தானே, இந்த பாதிக்கப்பட்ட களத்தில் வைரஸ் பெருக்கத்தை நிரோதிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ரைட், இப்போ இவங்க என்னது, நேரடியாக அவற்றை தாக்கி என்ன செய்யும், இனப்பெருக்கத்தை தடை செய்யக்கூடியதான் நுண்ணங்கி எதிர்ப்புரதம். அது இருக்கட்டும். ரைட், இனி அதே மாதிரி இன்டர்ஃபெரோன் என்ன செய்யும்னு சொன்னால் நுண்ணங்கி வளர்ச்சியை நிரோதிக்கும். ரைட், இன்டர்ஃபெரோன் நுண்ணங்கி வளர்ச்சியை நிரோதிக்கும். எப்படி நிரோதிக்கும்னு சொன்னால், வைரஸினால் பாதிக்கப்பட்ட கலங்களால் உற்பத்தி செய்யப்படும் இந்த புரதம் பாதிக்கப்பட்ட கலங்களில் உள்ள வைரஸின் பெருக்கத்தை நிரோதிப்பதன் மூலம் புறகலங்களை பாதுகாக்கும். நல்ல விளைக்கணும். வைரஸினால் பாதிக்கப்பட்ட கலங்கள் அல்லது பாதிக்கப்பட்ட கலங்களில் உள்ள, அப்படி எழுதும் என்ன, அப்படித்தானே இருக்கிறா, நம்மளுக்கு பாதிக்கப்பட்ட கலங்களில் உள்ள வைரஸின் பெருக்கத்தை நிரோதிக்கும். பாதிக்கப்பட்ட கலங்களில் உள்ள வைரஸின் பாதிக்கப்பட்ட கலங்களில் உள்ள வைரஸின் பெருக்கத்தை நிரோதிக்கும். வைரஸின் பெருக்கத்தை நிரோதிப்பதன் மூலம் என்ன செய்யும், பிற கலங்களை பாதுகாக்கும். நான் வச்சுக்கொள்ளுங்க, பிற கலங்களை பாதுகாக்கும். பிற கலங்களை பாதுகாக்கும். இரண்டாவது தொழில் என்ன செய்யும்னு சொன்னால் பிரகலங்களை பாதுகாக்கும். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட கலங்களினால் உற்பத்தி செய்யப்படும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, பாதிக்கப்படாத கலங்களுக்கு, இந்த இப்படியான கலங்களுக்கு, இந்த கலங்களுக்கு அருகில் சென்று, பாதிக்கப்படாத கலங்களுக்கு அருகில சென்று, இந்த கலங்களுக்கு அருகில சென்று என்ன, நுண்ணங்கி எதிர்ப்புரதங்களை உற்பத்தியை தூண்டி வைரஸ் இருந்து பாதுகாக்க செய்யும். அப்போ அதுக்கு நம்மளை புக்கில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் என்னன்னு சொன்னால்,
பாதிக்கப்படாத கலங்களுக்கு அருகில் சென்று அவற்றை தூண்டி நுண்ணங்கி எதிர்ப்புரதங்களை உற்பத்தி செய்வதை தூண்டி அக்கலங்களில் வைரஸ் பெருக்கத்தை நிரோதிக்கும். இப்போ பாதிக்கப்படாத கலங்களில் என்னையா நுண்ணங்கி எதிர்ப்புரதத்தை தூண்டி வைரஸ் பெருக்கத்தை என்ன செய்யும்? நிரோதிக்கும் சொன்ன சரி, நிரோதிக்கும். இல்லை நீங்களும் எழுதி பார்க்கணுமா? அப்போ நீங்களும் சொல்லித்தர மாதிரி அதை பார்த்துட்டா சரி, வேற ஒன்றும் இல்லை, நல்லா ஞாபகம் நிற்கும். ஏன்னு சொன்னால் நானும் எழுதுறேன். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு எழுதினாத்தான் நீங்களும் எழுதுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு அது லேசாக வரும். ரைட், அதுக்காக தான் எழுதுறேன் நான். ரைட், அப்போ அடுத்த விஷயம் பாருங்க, பெருந்தின்குழிய கலங்களின் செயற்பாட்டையும் இது தூண்டக்கூடிய மாதிரி இருக்குது. அது நான் ஸ்டார்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொன்னேன். நுண்ணங்கி எதிர்ப்புரதம் தின்குழிய செயற்பாட்டையும் தூண்டும், அதே மாதிரி என்ன கீழே உள்ள அலட்சி தரும் தூண்டற்பரையும் என்ன செய்யும்? தூண்டிவிடும் என்று சொல்லி. ரைட், அப்போ தின்குழிய கலங்களோட செயற்பாட்டை தூண்டும். இது என்ன செய்யும்? இந்த நுண்ணங்கி எதிர்ப்புரதம் ஞாபகத்துக்கு ரெண்டு வேலை செய்யும். ஒன்று தின்குழிய செயற்பாட்டை தூண்டும், சரியா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த தின்குழிய செயற்பாட்டை தூண்டுற அதே மாதிரி அலட்சி தரு தூண்டற்பேறு அதையும் தூண்டுமா? ரெண்டு விஷயத்தையும் என்ன செய்ய முடியும்? அது ஊக்குவிக்கும்னு சொல்லணும். தூண்டும் அல்லது ஊக்குவிக்கும், அந்த வேலையும் அது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க இந்த நுண்ணங்கி எதிர்ப்புரதம் நான் இப்படி கோடை இழுக்கிறேன். நுண்ணங்கி எதிர்ப்புரதம் ஒரு செயலற்ற நிலையில தான் என்ன செய்யும்? இது காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். செயலற்ற நிலையில் குருதி திரவலையம் முதல்வர் மென்சவுகளில் காணப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த எம்சிக்குள்ள வரும், அதான் பயம். வந்தால் பிள்ளைகள் மறந்துடுது. செயலற்ற முறையில் எங்கேயா 1 2 குருதி ஏண்டா அங்கதானே காணப்படுறது. குருதி இளையப்பாயின்னு சொல்றோம். அப்ப இளையப்பாயின்னு சொன்னா இந்த கலங்கள் முதலுறு மென்சவ்வுகளில் காணப்படும். எங்கேயா? முதலுறு மென்சவ்வுகளில் காணப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ரெண்டு விஷயம் இருக்குதான். குருதி முதலுறு மென்சவ்வுகளில் காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை இந்த இன்டர்ஃபெரோன் இந்த செயலற்ற முறையில் காணப்படும். இதை தூண்டுற யாருன்னு சொன்னால், தூண்டுவது அதான் நாங்கள் விஷயம். நுண்ணங்கிகள், அதாவது மைக்ரோப்ஸ்ன்னா சொல்லிக்குது. ரைட், பாக்டீரியாவோ பங்கஸ் அப்படின்னு தனியாக சொல்லாம எப்படி சொல்லிக்குது? நுண்ணங்கிகளில். ரைட், அதுல உள்ள நுண்ணங்கி மேற்பரப்புகளில் உள்ள திரவங்களினால் உயிர்ப்பாக்கப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நுண்ணங்கி மேற்பரப்புகளில் உள்ள என்ன சாம திரவங்களினால், வேர்ட்ஸை கவனிங்கள, திரவங்களினால் உயிர்ப்பாக்கப்படும். அப்படின்னா நுண்ணங்கி என்ன பிறபொருள் எதிரி யாக்கியாக காணப்படும். அது என்னது ஒரு திரவமாக காணப்படும் லெவல்ல தான் நுண்ணங்கி எதிர்ப்புரதம் தூண்டத்துக்கு காரணமாக இருக்கும். அதுதான் என்ன செய்யும்? ஒரு உயிர்ப்பாக்கிவிடும். இது தொடர்ச்சியான ஒரு இரசாயன தாக்கத்தை என்ன செய்யும்? தூண்டிவிடும். இதனால் பாதிக்கப்பட்ட கலங்கள் அழியிறத்தோட ரெண்டு விஷயத்தை செய்யும். ஒன்று, தின்குழிய கல செயற்பாட்டை தூண்டும் அலட்சி தரும் தூண்டற்பரையும் ஊக்குவிக்கும் இந்த நுண்ணங்கி எதிர்ப்புரதம். இவ்வளவுதான் இந்த நுண்ணங்கி புரதத்துல விஷயம். இவ்வளத்தையும் வச்சிருந்தாலே போதும். என்ன 2 இடத்துல காணப்படுகிறது, என்னென்ன 2 புரதம், அதே மாதிரி இன்டர்ஃபெரோனுண்டா என்னன்னு சொல்லிக்கிறேன். வைரஸை பாதிக்கப்படும், அது 2 வேலை செய்யுது. ரைட், அதோட இந்த புரதம் நோமலாவே செயலற்ற முறையில தான் இந்த 2 காணப்படுது. அது தூண்டால் யாரு? அது தூண்டக்கொள்ள 2 வேலை செய்யுது. இவ்வளவுதான் விஷயம். கிளியர் தான்? ரைட். இனி அடுத்தது நாங்க அலட்சி தரும் தூண்டற்பெற பார்ப்போமா? ரைட் பிள்ளைகள், நாங்கள் இதில் அலட்சி தரும் தூண்டற்பேர்னு ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்.
அதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு தெரியும் தின்குழிய களம். தின்குழிய களம்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். ரெண்டாவது இயற்கையாக கொல்லும் களம். மூணாவது நுண்ணங்கி எதிர்ப்புரதம். ஏன்னா அதானே பார்த்தோம், நுண்ணங்கி எதிர்ப்புரதம். நாலாவது அலட்சிதரு தூண்டற்பேறு. உங்களோட இந்த பாடம் படிக்கக்குள்ள ஒரு விஷயம் சொல்லி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதில் என்னன்னு சொன்னால் பெருந்தின்கலம், அதாவது நடுநிலை நாடியும் அதே மாதிரி பெருந்தின்கலம்னு சொல்லிப்போம். அதில் நடுநிலை நாடி ஒரு அலட்சி சமிக்சைகளுக்கு கவரக்கூடியது என்ற ஒரு விஷயத்தை சொல்லிப்பேன். சமிக்சைகளால் என்ன செய்யும், கவரும் என்று சொல்லி ஒரு விஷயம் சொல்லிப்பேன். ரைட். இன்னொரு விஷயம் சொல்லிக்கு நுண்ணங்கி எதிர்ப்புரதம் என்ன இதையும் தூண்டுமுண்டும் சொல்லிக்குது. இப்போ இரண்டையும் தூண்டுமுண்டும் சொல்லிக்குது. சரியா? இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் அலட்சிதரும் தூண்டற்பேறத்தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நாங்கள் இதை அழிச்சு போட்டு அதை பார்ப்போமா. அலட்சிதரும் தூண்டற்பேறு. அலட்சிதரு தூண்டற்பேறு நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அலட்சிதரு தூண்டற்பேறில் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு களம் ஒன்று இப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ரைட். இது நம்மளோட தோல் வைங்க. இது தோலா? இது தோல். இந்த தோலில் கீழே என்ன காணப்படும் என்றால் இது மாதிரி களங்கள் இங்கே காணப்படுகிறது. இது களம் என்று சொல்லும். இது களம் என்று சொல்லும். இது எல்லாமே என்ன களம். களங்களுக்கு இடையில் என்ன இருக்கும்னு நமக்கு தெரியும். அதுக்கு இடையில் நாங்கள் இந்த மாதிரி என்னன்னு சொன்னால் குருதிக்களம் இப்படி போகிற மாதிரி நாங்கள் குருதிக்களத்தை வரைஞ்சு கொள்வோம். இது குருதிக்களமாகும். இப்படி குருதிக்களம் இப்படி வரைஞ்சி விடுவோமா. நைஸ். இப்படி வேறுபட்ட பாதைகளினூடாக குருதிக்கலன்கள் அந்த மாதிரி பயணிக்கணுமே. குருதிக்கலங்கள் அப்படி பயணித்தா தான் நாங்கள் என்ன செய்யலும், நம்மளோட படத்தை வரையலும். இப்படி குருதிக்கலன்கள்னு சொல்லுவோம். ரைட். இப்போ இதுக்குள்ள என்ன காணப்படும்னால் இதெல்லாம் சிற்றிடை வெளியிலையமா. இது சிற்றிடை வெளியிலையமா. ரைட். இதுக்குள்ள அடிநாட்டக்கலை மீக்கின்ற நமக்கு தெரியும். சரியா? இப்போ ஒரு ஒரு இதொன்று ஒரு சிராய்ப்பு ஒன்று இப்படி ஏறுதுன்னு வைங்க. இந்த மாதிரி ஒரு சிராய்ப்பு ஒன்று ஏறுது. நான் இப்படி சிராய்ப்பு இறக்குறேன். சிராய்ப்பு இறக்கக்குள்ள பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சிராய்ப்பும் இந்த மாதிரி தான் போகும் சிராய்ப்புக்கள். அதனால தான் சிராய்ப்பு என்ன செய்யுதுண்டா, இது கீழே குத்துப்பட்டா இப்படி கல்லண்டு பிஞ்சு தான் பெறும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்படி பிஞ்சு தான் பெறும். சரியா? ஏன்னு சொன்னால் அந்த இதாக வராது, போக்குள்ள லேசாக மடிஞ்சு உள்ளுக்க போகும். அப்படி பிஞ்சு வந்துன்னா இந்த குருதிக்கலன் சிதை விடை பாருங்க. இந்த குருதிக்கலன் சிதை விடைச்சு இப்படி பிஞ்சா. இப்போ இதில் என்ன களம் இருக்குன்னு சொல்லிக்கு இப்படி இதெல்லாம் என்ன அடிநாட்ட களம். நல்ல விளைக்கொள்ளும். இதுக்கிட்ட அடிநாட்டக்களம் காணப்படும். நல்ல விளைக்கொள்ளுங்க. அடிநாட்டக்களம் ரெண்டு என்ன ஹிஸ்டமினை சுரக்கும் அலட்சி தரக்கூடிய அந்த
ஹிஸ்டமின் பதார்த்தத்தை சுரக்கும். அதே மாதிரி ஹெப்பாரினை சுரக்கும். அதுதான் தாயத்தையும் சுரக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காணப்படும். இப்போ நாங்கள் இதில் இது ஹிஸ்டமினை சுரக்கும்னு வச்சுக்கொள்ளுங்க. ஹிஸ்டமினை சுரக்கும், ஹிஸ்டமினை வெளிவிடும். இது வெளியிட்டால் ஹிஸ்டமின் என்ன செய்யும் என்றால், ஹிஸ்டமின் நல்லா பார்த்து, ஹிஸ்டமின் ஒரு வேலை பார்க்கும். என்னென்றால் ஹிஸ்டமின் பாதிக்கப்பட்ட தொடுப்பிழையத்திலிருந்து அடிநாட்ட கலங்களால், இது என்ன கலமே? அடிநாட்ட கலம். அடிநாட்ட கலங்களால் நல்ல ரிசோர்ஸை சரியாக பாருங்கள் எப்படின்னு சொல்லி. அப்படி தான் நிற்குது. என்ன அடிநாட்ட கலங்களால் என்ன செய்யுது? தொடுப்பு அடிநாட்ட கலங்களால் வெளிவிடப்படும். ஹிஸ்டமின் தான் அது வெளிவிடப்படும். இது என்ன செய்யும் என்றால், ஹிஸ்டமின் என்ன செய்யும் என்றால் அருகிலுள்ள குருதி குழாய்களில் விரிவையும் ஊடுபுகவிடும் தன்மையும் அதிகரிக்கும். இப்படி வரும். இப்படி வார குருதிக்கலன் என்ன செய்யும்? இப்படி விரிவையும் ஊடுபுகவிடும் தன்மையும் அதிகரிக்கும். நல்லா விளைக்கணுமா? ரெண்டு விஷயத்தை இங்கே அதிகரிக்குது. ஒன்று விரிவு, ரெண்டாவது ஊடுபுகவிடும் தன்மை. ஊடுபுகவிடும் தன்மை இந்த ரெண்டு விஷயத்தையும் என்ன செய்தால் அதிகரிக்கும் தான் இந்த கன்செப்ட். எது? இந்த ஹிஸ்டமின் தான் இந்த வேலை செய்யுது பாதிக்கப்பட்ட இடத்துல. குருதிக்கலன்களா, இதை நாங்கள் குருதிக்கலன்னு சொல்லுவோம். பிளட் வெசல்ஸ், வின்னு சொல்கிறேன், ரைட்? அப்போ இதனால் 3 விஷயங்கள், ரைட், விரிவையும் ஊடுபுகவிடும் தன்மையும் அதிகரிக்கும். இது வெண்குருதி கலங்கள், அடுத்தது நுண்ணங்கி எதிர்ப்புரதம் உறைதலுக்கான காரணிகள். 3 விஷயத்தையும் நல்ல விலை கொள்ளணுமா? இது ஒன்று வெண்குருதி கலங்கள் WBC, ரெண்டாவது ரைட் நுண்ணங்கி எதிர்ப்புரதம், அதான் அதில் மெயின் கன்செப்ட் ஒன்று அது, ரைட்? வெண்குருதி கலங்கள், அடுத்து என்ன? நுண்ணங்கி எதிர்ப்புரதம், அடுத்து உறைதலுக்கான காரணி. நுண்ணங்கி எதிர்ப்புரதம், மூணாவது உறைதற்காரணி, உறைதற்காரணிகள். இந்த 3 ரைட். ஹிஸ்டமின் பாதிக்கப்பட்ட காலத்தை விரிவடைய செய்து ஊடுபுகவிடும் தன்மை, விரிவடைய செஞ்சால் கூடுதலான குருதி இங்கே வரும். அதனால் என்ன செய்யுதுன்னு சொன்னால் வெண்குருதி கலங்களும் நுண்ணங்கி எதிர்ப்புரதமும் உறைதலுக்கான காரணிகளும் இங்கே வரும், ரைட்? இது இந்த உள்ளுக்குள்ளே வந்துன்னு சொன்னால் நோயாக்கிகளை அழித்து இளையங்களை திருத்தி அமைக்கும். இது என்ன செய்யுமா? இந்த 3 நோயாக்கியை அழித்து, நோயாக்கியை அழித்து இளையங்களை திருத்தி அமைக்கும். இளையத்தை திருத்தி அமைக்கும். இது ஒரு தொடர்ச்சியான ஒரு ப்ரொசீஜர் தான். பிள்ளைகள் எழுதி முடியும், உங்களுக்கு விளங்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி, ரைட், திருத்தி அமைக்கும். அடுத்து இறந்த அடுத்த உயிர்ப்பூட்டப்பட்ட தின்குழிய கலங்கள், ரைட்? உயிர்ப்பூட்டப்பட்ட தின்குழிய கலங்கள் குருதியுடன் இணைந்து இளையத்துக்கு என்ன செய்யும்? அங்கு சமிக்சை மூலக்கூறுகளை வெளிவிடும் சொல்கிறாங்க, ரைட்? அப்போ விரிவு காரணமாக அதிகப்படியான குருதி இந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வருமா, ரைட்? இந்த விரிவு காரணமாக அதிகப்படியான குருதி இந்த இடத்துக்கு வரும், ரைட்? அப்போ உயிர்ப்பூட்டப்பட்ட தின்குழிய கலம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த WBC-ல தான், ரைட், WBC-ல தான் நாங்கள் என்ன இதில் 3 நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இதில் என்னென்ன கலம் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அமில நாடி, அதாவது இயோசி நாடி, அடுத்து என்ன மூல நாடி, அடுத்து நடுநிலை நாடி, அதே மாதிரி ஒற்றை குழியம், அடுத்து என்ன நிணநீர் குழியம்னு சொல்லிக்கிறேன், ரைட்? இதில் இந்த நடுநிலை நாடிங்கிற விஷயம்தான் என்னது? தின்குழிய கலம்னு சொல்லிக்கிறேன், ரைட்? அப்போ உயிர்ப்பூட்டப்பட்ட தின்குழிய கலங்களுக்கு உதாரணமாக நாங்கள் பெருந்தின்குழியங்களையும் நடுநிலையும் சாடின்னு சொல்லுவோம். பாப்பமா, இந்த கூடுதலாக பெருமளவு குருதி வாரத்தால், ரைட், உயிர்ப்பூட்டப்பட்ட என்னது தின்குழிய கலம், உயிர்ப்பூட்டப்பட்ட தின்குழிய கலத்துக்கு உதாரணம் என்ன சொல்லுவோம்? 2 சொல்லலாம். ஒன்று என்ன, அதான் ஏற்கனவே சொன்னது, ஃபர்ஸ்ட் இதில் படித்தோம். என்னது? ஒன்று நடுநிலை நாடி, இப்படி போடுவோம். இவங்களுக்கு உதாரணம் ஒன்று நடுநிலை நாடி, அடுத்தது 2வது பெருந்தின்கலம்,
பெருந்தின்கலம். இந்த கலங்கள் வந்து என்ன செய்யும் என்றால் இந்த கலங்கள் வந்து சைட்டோகைன்ஸ் என்ற சமிக்சையை வந்து என்ன செய்யுமா வெளியிடும். இவங்க தான் என்னத்தை விடுவாங்க, சைட்டோகைன்ஸை வெளிவிடுவாங்க. சைட்டோகைன்ஸை வெளிவிடும். அப்போ இதுவும் ஒரு ஹிஸ்டமின் மாதிரியான ஒரு சமிக்சை மூலக்கூறு தான் இதுவும் சைட்டோகைன்ஸும். சைட்டோகைனின் இல்லையா, கவனம் என்னது, சைட்டோகைன்ஸ் மூலக்கூறை வெளியிடும்ன்றது தான் அங்கே விஷயம். சமிக்சை மூலக்கூறை வெளியிடும். இது ஒரு சமிக்சை மூலக்கூறுன்னு தெரிஞ்சா சரி உங்களுக்கு. சமிக்சை மூலக்கூறு சரியா பிள்ளைகள். அப்போ சமிக்சை மூலக்கூறான சைட்டோகைன்ஸ் எது வெளியிடுது, உயிர்ப்பூட்டப்பட்ட தின்குழிய கலமாகும். ஏன் இந்த குருதி கலன்கள் விரிகிறதால தான் இது வருது. ஏன் குருதி கலம் விரியுது, ஹிஸ்டமின் வந்து ஹிஸ்டமினை அடிநாட்டக்கலம் சுரக்கிறது. அடிநாட்டக்கலம் ஏன் ஹிஸ்டமினை சுரக்கணும், இப்படி ஒரு இந்த சிராய்ப்பு அதுக்குள்ளே ஏற்பட்டு குருதி கலன்கள் பாதிப்படைகிறதால தான் இது ஏற்படும். ரைட். இப்போ இதில் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த சைட்டோகைன்ஸ் இது வந்து பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வரும். குருதி ஓட்டத்தை இது என்ன செய்யும், இது அதிகரிக்கும். நல்லா விளைக்கணும். இது வந்து என்ன செய்யுது, குருதி ஓட்டத்தை அதிகரிக்கும். சைட்டோகைன்ஸ் குருதி ஓட்டம் விரிஞ்சத்தால வருகுது, வாரத்தால இதுகள் என்ன சுரக்கப்படுது. அது குருதி ஓட்டத்தை திருப்பி என்ன செய்யுது, அதிகரிக்க செய்யுது. அப்போ குருதி ஓட்டத்தை அதிகரிக்கும் போது நல்லா விளைக்கணுமா. இப்போ மெயின் பாயிண்ட்ஸ் ஒன்று வருது, அலர்ச்சி ஏற்படும் போது. ரைட். இப்போ குருதி ஓட்டம் படத்தான் நாம் என்ன செய்யுது, சொறிகிற அந்த கேஸெல்லாம் நடக்கும். ரைட். அப்போ அலர்ச்சி ஏற்படும் போது உயிர்ப்பூட்டப்பட்ட நிலையில் உள்ள, நல்லா விளங்கணுமா, அலர்ச்சி ஏற்படும் போது, இந்த வேர்ட்ஸ் மெயின், அலர்ச்சி ஏற்படும் போது உயிர்ப்பூட்டப்பட்ட நிலையில் உள்ள நிரப்பு புரதம் மேலும் ஹிஸ்டமின்களை விடுவிக்கும். அதான் விஷயம். ரைட். உயிர்ப்பூட்டப்பட்ட நிலையில் உள்ள ரைட் நிரப்பு புரதம், வேர்ட்ஸை பார்த்துக்கணுமா. நிரப்பு புரதம் எது, அந்த நிரப்பு புரதம் இந்தாய் நுண்ணங்கி எதிர்ப்புறமிக்கு தானே, இதான் அந்த நிரப்பு புரதம் சொல்றது. ரைட். இது நிரப்பு புரதம் மேலும் ஹிஸ்டமின்களை வெளிவிடும். ரைட். இந்த நிரப்பு புரதம் ஹிஸ்டமினை வெளிவிடுமா, மேலும் விட்டா மராயன் இது இந்த சர்க்குலேஷன் தொடர்ந்துக்கிட்டே. ரைட். விளங்கிட்டா கதை. இது சிம்பிளான ஒரு விஷயங்கள், இதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா சரி, அவ்வளவுதான். ரைட். இதனால் வெளிவிடும். இது பாதிக்கப்பட்ட இடத்துக்கு தின்குழிய கலங்களின் வருகையை அதிகரிக்க செய்வதன் மூலம் மேலதிக விழுங்குதலை தூண்டும். அப்போ இவங்க விழுங்கி அளிக்கிறார்கள் தானே, இந்த நடுநிலை நாடி விழுங்கி அளிக்கிறார்கள் தானே. அதனால் இது பெருந்தின்கலம் என்ன செய்யும், இவங்க வந்து இப்படி வரக்கொள்ள இந்த இதானே, இப்போ இந்த வட்டம், அந்த பச்சை வட்டம் இது மேலும் விழுங்கி அழித்தலை தூண்டும். விழுங்கி அழிக்கும். விளங்குதோ. ரைட். மேலதிக விழுங்குதலை தூண்டும். இச்செயற்பாடு மூலம் பாதிக்கப்பட்ட நுண்ணங்கிகள் சிதைவடைந்த கலங்கள் சமிப்பாடு அடையும். இதில் 4 அறிகுறி இருக்கு பிள்ளைகள். ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து 4 அறிகுறிகள் மறந்துடாதீங்க. அறிகுறிகள் 4. ஒன்று வந்து வெப்பநிலை அதிகரிக்கும், 2வது சிவத்தல், 3வது வீக்கம், 4வது வந்து வலி. இந்த 4ம் இருக்கு. 4க்கும் காரணம் என்னன்னு பாருங்க. இப்போ வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு காரணம் வந்து அதாவது அணுசேஃபம் வந்து உயர்வாக காணப்படுது. உயர் அணுசேஃபம். ரைட். அதனால தான் அந்த வெப்பநிலை கூடுதலாக அதிகரிக்கும். அதே மாதிரி சிவத்தலுக்கு காரணம் குருதி குழாய் இப்படி விரிகிறத்தால அது நடக்கும். அதே மாதிரி வீக்கம் வந்து குருதி குழாய் இந்த விரீரத்தை ஊடு புகடும் தன்மை காரணமாக வெளியால் வருந்தானே. இப்போ இதுக்கு இந்த காலத்துக்கு வெளியால் வந்து இது தேங்கும். அந்த குருதியில் உள்ள அந்த பாய்மங்கள் தேங்கக்குள்ள என்ன செய்யும், வீக்கம் ஏற்படும். ரைட்.
அதிகப்படியான அணுசேபம், இதுக்கு நீங்கள் போடணும் என்னண்டு அதிகப்படியான அணுசேபம். நீங்கள் இந்த படத்தை வரைஞ்சி போட்டு அப்படி சும்மா பாருங்களேன், அவ்வளோ அப்படியே இருக்கும். ரைட். அடுத்த ரெண்டாவது வந்து சிவத்தலுக்கு காரணம் வந்து குருதி குழாய்கள் விரிவடைதல். ரைட். அது வந்து சிவத்தலுக்கான காரணமாக இருக்கும், குருதி குழாய் விரிவடைதல். குருதி குழாய் விரிவடைதல். மூணாவது வந்து வீக்கம். வீக்கம் வந்து குருதி குழாயிலிருந்து வெளியேற்றப்பட்ட பாய்மங்கள் ரைட் என்ன செய்யும், இளையங்களிடையே தேங்கி இதத்தால வீங்கும். ரைட். அப்ப இளையங்களிடையே தேங்குவதால் பாய்மம் என்ன செய்யும், தேங்கும். நீங்கள் அதில் உள்ள வேர்ட்ஸை பாட்டுக்கொள்ளுங்க. வலி ஏற்பட காரணம் ரெண்டு விஷயம் அங்கே நீங்கள் வலிக்கு காரணமாயிருக்கு. ஒன்று வந்து காயத்தில் உள்ள நுண்ணங்கிகளோட நச்சு பதார்த்தம். கவனமா, நுண்ணங்கி நச்சு பதார்த்தம். நச்சு பதார்த்தம் இதான் ரெண்டாவது காரணம் வந்து அந்த நரம்பு கிழமைக்கு தானே, அது வந்து சிதைவடைகிறதாலையும் இந்த மாதிரியான ஒரு வலி ஏற்படும் என்று சொல்றாங்க. ரைட். நரம்புகளுக்கான காயங்களும் வலியை ஏற்படுத்தும். நரம்புகளுக்கான காயம், நரம்புகளுக்கான என்ன காயமும் என்ன செய்யும், வலியை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இதுக்கு அடுத்து வந்து நாங்கள் இந்த சீல் உருவாகும். சீல்னு சொன்னால் இந்த என்ன சலம் என்று சொல்லுவாங்க. இப்போ காயம் ஏற்பட்ட இடத்துல கொஞ்சம் நாள் என்ன செய்யும், ஒரு வகையான ஒரு மஞ்சள் நிறமான ஒரு பதார்த்தம் ஒன்று உருவாகும், சீல் என்று சொல்லுவோம். ஸோ சீல் என்று சொல்கிறது, சீல் காயம் ஏற்பட்ட இடத்துல. அதில் 3 வகையான கூறுகள் நாங்கள் அதில் சொல்லணும். அவங்கனிக்க போய் எது தின்குழிய கலந்தான் பெரிய ஃபைட் ஒன்று பண்ணிக்கும், அதில் கலங்கள் சிதைவடைஞ்சிருக்கும். அதே மாதிரி என்ன கலங்கள் சிதைவடைஞ்ச மாதிரி நுண்ணங்கிகளும் அதில் என்ன செய்யும், இறந்திருக்கும். ரைட். நோயாக்கிகள் இதுகளெல்லாம் இறந்திருக்கும். அப்போ அந்த 3ஐயும் சேர்த்து தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், சீல் என்று சொல்லுவோம். இறந்த தின்குழிய கலங்கள், நோய்க்கிருமிகள். கவனமா, இறந்த தின்குழிய கலம். அடுத்தது நோய் கிருமிகள் அல்லது நோயாக்கிகள். என்ன நோயாக்கிகள். நோய்க்கிருமின்னு சொல்லிக்காங்க. அல்லது சிதைவடைந்த கலம், சிதைவடைந்த கலம். நீங்கள் நோய்க்கிருமிகள்டே போட்டுருங்க பிள்ளையர். ஏண்டா நோயாக்கிகள் ரிசோர்ஸில் உள்ள மாதிரி நாங்கள் போட்டுட்டா லேஸ், நமக்கு சோழி இல்லை. நோய்க்கிருமிகள். நெக்ஸ்ட் தமிழில் என்ன ரிசோர்ஸில் இருக்குதோ அதையே நாங்கள் போட்டு விட்டா சரி. ரைட். அதே மாதிரி இது இந்த சீல்ஸ் ரெண்டும் இறந்த இந்த 4 தான், இந்த 3 விஷயமும் தான் அதில் காணப்படும். அந்த சீல் வெளியேறக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அடுத்த வந்த பிள்ளைகள் என்னன்னு சொன்னால், சிறிய காயமோ அல்லது தொற்றோ அதிகமாக இருப்பின் இத்தூண்டற்பேறு தொகுதிக்குரிய தூண்டற்பேறுன்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து என்ன வகையான அலட்சியரும் தூண்டற்பேறு, ஒரு தொகுதிக்குரிய தூண்டற்பேறு ஆகும். தொகுதிக்குரிய தூண்டற்பேறு. தொகுதிக்குரிய தூண்டற்பேறு. ரைட். இது உடல் முழுவதும் பரவி காய்ச்சலை ஏற்படுத்தும். உடல் வெப்பநிலை கட்டுப்பாடின்றி உயர்வதனால் என்ன செய்யும், தின்குழிய செயற்பாடு ஊக்கப்படுத்தப்பட்டு ரசாயன செயற்பாடு வேகமாக நடைபெறும். இந்த செயற்பாடு ஊக்கப்படுத்தப்பட்டு ரசாயன செயற்பாடு வேகமாக நடக்கும்னு சொன்னால் இது இதை முழுங்குறது, என்ன பதார்த்தங்களை சுரக்குறது, இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. ரைட். இதன் விளைவாக விரயம் இளையம் விரைவாக பழுது பார்க்கப்படும் சொல்லப்படுது. கவனம். சிம்பிளான விஷயம் என்ன, குத்துது, அடிநாட்டக்கலம் ஹிஸ்டமினை சுரக்குது, அது வந்து இதை விரியடைச்சு அதிகமாக குருதியை கொண்டு வரும். இதுலேருந்து 3 கூறுகளும் பெருகுது. அதே டைமில் என்ன செய்யுது, உயிர் பார்க்கப்பட்ட தின்குழிய கலந்த சைட்டோகைன்ஸ் சுரக்குது. சைட்டோகைன்ஸ் வந்து அலட்சி குருதி ஓட்டத்தை 2 விஷயத்தை செய்யுது சைட்டோகைன்ஸ். ஒன்று வந்து இது, ரெண்டாவது இது. ரைட். ஒன்று வந்து குருதி ஓட்டத்தை அதிகரிக்கும், ரெண்டாவது அலட்சி ஏற்படும் போது உயிர் பூட்டப்பட்ட நிலையில் உள்ள நிரப்பு புரதம் மேலும் ஹிஸ்டமினை வெளியிடும். அது வந்து என்ன செய்யுது, மேலதிக விழுங்கி அளிக்கிறத கூட்டுது, இவங்களை வரச் செய்வதன் மூலம் விரிவடைய செய்யுது. அப்போ இது தொடர்ச்சியாக நடைபெறும்ன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இதில் கடைசி சமரி பண்ணி விட்றோம். அடைய பாருங்களே, இது கிளியர் தானே. ரைட். ஓகே.
இதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து இதில் சமரியை நான் சொல்லிவிட்றேன், பார்த்துக்கொள்ளுங்க என்ன மாதிரி சொல்லி. இப்படித்தான் நாங்கள் போடுவோம். என்னென்றால் நிற்பீடனம் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்தோம். நிற்பீடனம் இப்போ நம்மட இதானே நிற்பீடத்தில் டெஃபினிஷனை நீங்கள் சொல்லுவீங்க. டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி உள்ளார்ந்த நிற்பிடனம் சொல்லணும். உள்ளார்ந்த நிற்பிடனம் சொல்லுவோம். அதில் என்ன முதலாம் தடை பாதுகாப்பு, ரெண்டாம் தடை பாதுகாப்பு. முதலாம் தடை பாதுகாப்பில் நாங்கள் 3 விஷயம் சொல்லுவோம். இந்த 3வது விஷயத்தை நாங்கள் சுரப்புகள் தானே, அதை ஒரு 4ஆக போடுவோம். ரைட். இந்த 4ல் 3 விஷயத்துக்கு நாங்கள் லைசோசைம்ன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம். ரைட். ஓகே. முதலாம் தடை பாதுகாப்பை நாங்கள் 4ஆக பிரிப்போம். அதை பலமுறை எழுதிட்டேன். இந்த 4ல் நாங்கள் இது 2ஆக பிரிப்போம். இந்த 2ஐயும் நாங்கள் 2ஆக பிரிப்போம். என்ன கலம்? புற்றுநோய் கலத்தையும் அடுத்தது வைரஸினால் பாதிக்கப்பட்ட கலத்தையும் அழிக்கும் என்று சொல்லி இதென்னது நடுநிலை நாடியும் பெருந்தின் கலமும். இதில் கேஸ் தெரியும் தானே. அதே மாதிரி நிரப்பு புரதம் இன்டர்ஃபெரோன் அடுத்து நிரப்பு புரதமாகும். அலட்சி தரும் தூண்டற்பேறு இவங்க இது 2ஐயும் தூண்டும்னு சொல்லியும் கதையை முடிக்கணும். அலட்சி தரும் தூண்டற்பேரில் 2 விஷயம் கிடைக்கணும். ஒன்று சமிக்சை மூலக்கூறு சம்பந்தமாக, அது 2. ஒன்று ஹிஸ்டமினும், அடுத்தது சைட்டோகைன்ஸும். சைட்டோகைன்ஸ் இப்போ இந்த இதில் நிரப்பு புரதம் தான் என்ன செய்யும், இதை தூண்டும்ன்ற விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக்கணும். அடுத்தது என்ன அறிகுறிகள்னு சொல்லி அறிகுறிகள் சிம்டம்ஸ், அதில் ஒரு 4 சிம்டம்ஸ் நாங்கள் அதை கேளும். அந்த 4க்குமான காரணத்தை நாங்கள் சொல்லிவிட்டோம்னா இது விஷயம் முடியுது. இனி நாங்கள் இதில் என்ன இசைவாக்க நிற்பிடனம் இது சம்பந்தமாக நாங்கள் இனி அடுத்ததை தொடருவோம். சரியா? இது தொடரும். ரைட். பெஸ்ட் ஆஃப் லாக். நல்லா படிங்க. எதுவும் டவுட்னா நீங்கள் அதில் சந்தேகம்னா கேட்டுக்கொள்ளலாம். தேங்க்யூ.